சம்மந்தி, உங்க மனசு எனக்கு தெரியும். இப்ப நடந்த பிரச்சனையை மனசுல வச்சு பெத்த பொண்ணு கல்யாணத்தை பார்க்க அனுமதிக்கலைன்னா நாளைக்கு எல்லாரும் ஒன்னா கூடி நிக்கிற காலம் வரும். அப்போ அவங்க மனசுல என்ன தோணும்? தம் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சேங்கிற ஏக்கம் இருக்காது? சம்மந்தி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இவ சம்மந்தி ஆக போற அதிகாரத்துல பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்ல சம்பந்தி. சம்மந்தி, நான் உங்களுக்கு சம்மந்தியா என் மருமகளுக்கு மாமியாரா பேசல. கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தியா தான் பேசுறேன். விடுங்க, அவங்க இங்க இருக்கட்டும். கல்யாணத்துக்கு எத்தனையோ பேர் வராங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்ததா நாம நினைச்சு விட்டுருவோம் சம்பந்தி. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. வாங்க சம்பந்தி. சம்பூர்ணம், அஞ்சலி, வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. நில்லு. சம்பந்தி இருக்க போய் தான் நீ பழைச்ச. ஆனா ஒண்ணு, அச்சத தூரேன்னு ஏதாவது உன்னை தொட்டு உன் கையால என் மகளுக்கு ஏதாவது செஞ்ச, வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா கிளம்பினோமான்னு இருக்கணும். ரோட்ல போறவங்களுக்கு கூட இந்த பந்தியில சாப்பாடு உண்டு. ஆனா உனக்கு போய் ஓரமா நில்லு. ஓ, சுஜாதா, ஏன் இங்க நிக்கிற? போய் உக்காரு. போமா. முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டே இருக்கு. மாப்பிள்ளை என்ன வரலையா? இதோ ஒரு நிமிஷம். அக்கா, அக்கா, நம்ம மோசம் போயிட்டோம்க்கா. யாருன்னே தெரியலக்கா. ஒரு 4-5 பேர் வந்து கார்த்திக் கழுத்துல கத்தி வச்சு கடத்தி போயிட்டாங்க. டேய் டேய், யாரா நீங்களா? அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் அப்புறமா தரோம். முதல்ல உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் நீ சொல்லு. எங்க அம்மா ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்கு? சொல்றான்றா என்ன? நம்பர் சொல்றா. உனக்கு தர முடியாதுடா. தர முடியாதா? டேய், சொல்றா நம்பர். சொல்றேன். அண்ணே, கத்தி நல்லா வேலை செய்யுதுண்ணே. டேய் சொல்றா, அண்ணன் கேக்குறாருல. 9 8 அக்கா, என் மகனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அழாதீங்க ஆண்டி. ஆண்டி போன் எடுங்க ஆண்டி. கார்த்திகா கூட இருக்கலாம். இல்ல, இது அவனோட நம்பர் இல்லப்பா. நீ போன் எடுமா. ஒருவேளை கடத்தினவனா கூட இருக்கலாம். பேசு. அண்ணன், நீங்களே பேசுங்க. பதட்டப்படாதம்மா, நீயே பேசு. பேசுமா. யாருன்னு கேளு. கேஷுவலா பேசு. போனை ஸ்பீக்கர்ல போடு. சரிண்ண. பேசுங்க ஆண்டி. ஹலோ. என்ன மேடம், அழுது முடிச்சாச்சா? டேய், யாரா நீ? உன் பையனை கடத்தினவன். அட பாவி, நீ நல்லா இருப்பியாடா? நாங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணோம்? ஏன்டா இப்படி பண்ண? டேய், என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் பையனை நீ உயிரோட பார்க்க முடியாது. இந்த பதட்டம் நான் விஷயத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். ஆனா பதட்டத்துல திட்டக்கூடாது.
நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. கார்த்திகை நான் தான் கடத்திருக்கேன். எனக்கு தேவை 50 லட்சம். உனக்கு தேவை உன்னோட அருமை மகன். பணம் இந்த கையில, உன் மகன் அந்த கையில. பணத்தை ரெடி பண்ணி வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். கார்த்திக், கார்த்திக். ஆண்டி எனக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல, நான் தந்துருவேன். எடுத்ததுமே 50 லட்சம் கேக்குறாங்கன்னா பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் கார்த்திகை கடத்தி இருக்கணும். அம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கோ கார்த்திக்கோ மிரட்டல் வந்திருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸா கூட இருக்கலாம். ஆமா ஆண்டி, இது தொழில் போட்டியா இருக்கலாம், இல்ல கார்த்திகை பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். அன்னபூர்ணி சொல்லுமா. பிசினஸ்ல ஒரு ஆளு கார்த்திக் சொன்னான்னு ஒருத்தருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அவன் தான் நான் சொன்னா உன்னை பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன்னு. ஆண்டி என்ன சொல்றீங்க? அப்ப கார்த்திக் அவனுக்கு பணம் தானே வேணும். எனக்கு கார்த்திக் வந்தா போதும், நான் கொடுக்கறேன். நீ வாடி. அம்மா பூர்ணி, அன்னபூர்ணி நில்லுமா. நான் இருக்கும்போது ஏமா பயப்படுற? அண்ணே, எனக்கு பையன் தானே முக்கியம், 50 லட்சம் முக்கியமே இல்ல. தயவு செஞ்சு உங்க போலீஸ் பவரை இதுல உபயோகப்படுத்தாதீங்க. சரிம்மா, நான் எதுவும் பண்ணல. சார், எதுக்கு அந்த ஆளை பிடிச்சு விசாரிச்சா? விசாரிக்கலாம்ப்பா. சுஜாதா, கவலைப்படாத, கார்த்திக்கு ஒண்ணும் ஆகாது. இதோ பார், நாங்க கார்த்திகோட தான் திரும்ப வருவோம், நீ கவலைப்படாத. சரி, வாங்க. மேடம், நீங்க மறுபடியும் ரீஜாயின் பண்ண மாட்டீங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேனே. இல்ல மேடம், உங்களுக்கு கீழே வேலை செய்யற எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு. ஆனா அந்த ராம் பண்ண வேலைன்னு தெரிஞ்சுதானே சீனியர் நடவடிக்கை எடுத்தாரு. அதான் மேடம் எங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சார் சொன்னாரு, உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வருத்தப்பட்டு பேசினது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மரியாதை இல்லாம போயிடும் மேடம். கூட இருக்கிற நீங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல மேடம். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னதுனால தான் நான் இப்போ ரீஜாயினே பண்ணேன். சந்தோஷமா இருக்கு மேடம். ஆனா பாருங்க, இதுல ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன? இல்ல மேடம், செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி உங்க மேல பழி வந்தப்போ இந்த மீடியா பத்திரிகை எல்லாம் எவ்வளவு போட்டோ நியூஸ்னு எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இதை எடுக்க யாரும் வரல பாருங்க. நீங்க தப்பு பண்ணலங்கிற நியூஸ் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் மேடம். இத பாருமா, பத்திரிகை மீடியா பொறுத்த வரைக்கும் அது வேற விஷயம். எத்தனையோ நாய்ங்க மனுஷங்களை கடிக்குது. பேப்பர்ல ஒரு ஓரத்துல கண்ணுக்கு தெரியாத எழுத்துல தான் போடுவாங்க. ஆனா அதே மனுஷன் நாயை கடிச்சா அதான் ஹெட்லைன். அவங்க பிரச்சனை அதுதான். எது தப்போ அதை காட்டுவாங்க. சரியா இருந்தா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் மேட்டரே இல்ல. எனக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன மிஸ்டர் ராம், என்னோட நேர்மை உங்களுக்கு பெருசா தெரியல, நம்ம சீனியருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்றது மேடம்? நோ, உங்களை மாதிரி நானும் உங்களை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எதையும் நேருக்கு நேரா செய்யற ஆளு நான். தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என்னோட எதிரி இல்ல, அப்படி நான் நினைக்கவும் மாட்டேன். சக அதிகாரியா என்ன உங்களுக்கு பல விஷயங்கள்ல பிடிக்கல, என்ன பண்ண முடியும்? நான் உங்களை மாட்டிலாம் விட மாட்டேன். நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் யோசிப்பேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னாச்சு திடீர்னு? உங்க நேர்மையை பத்தி தெரிஞ்சோம் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல நான் உங்களை மாட்டி விட்டதுக்கு நீங்க என்ன பழி வாங்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு உங்களை உயர்த்திக்கிட்டீங்க. சாரி மேடம். எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எனக்காக உங்களை பத்தி தப்பா பேசினாங்க. ஆனா உங்களை பத்தி சீனியர் ரொம்ப மரியாதையா சொன்னாரு. அன்னைக்கு என்ன கோவிச்சு பேசுனதுக்கு அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு எடுத்து சொன்னாரு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் மேடம். ஐ எம் வெரி சாரி. ஒரே ஆபீஸ்ல ஒரே கேடர்ல இருக்கும், வேலையை மட்டும் பார்ப்போமே. வெரி சாரி மேடம். தேங்க்யூ. வர மேடம். சரி.
ஏகாம்பரம், என்ன மேடம் நின்ட்டீங்க? நல்லா விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் மேடம். இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல, நம்ம இந்த உஷாவை நம்பிதான் இங்க வந்திருக்கோம். இவங்க நம்ம கையில இருந்தாதான் பிரகாஷ நாம நினைச்ச மாதிரி பழி வாங்க முடியும். அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு தானே நம்மளே வந்திருக்கோம். அதுக்கு இல்ல, உஷாவுக்கு பிரகாஷ் சத்யான்னு இல்ல, ஒட்டுமொத்த ஜெயஹிந்த் விலாஸ் மேலயும் கோவம் இருக்கு. இந்த நிலைமையில அவங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் சொல்றது காது கொடுத்து கேட்பாங்களா? இதெல்லாம் பத்தாதுன்னு நீங்க பார்ல பிரகாஷ் கூட போன்ல பேசிதான் லஞ்ச வழக்குல உஷாவை சிக்க வச்சீங்கன்னு உஷாவோட ஹஸ்பண்ட் மூலமா நம்ப வச்சோம். இதெல்லாம் தெரிஞ்ச அவங்க. மேடம், இந்த ஏகாம்பரத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பணங்காட்டு நரி. என் அரசியல் வாழ்க்கை அனுபவத்துல நான் கவுக்காத ஆளுகளே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, உஷா நம்ம பேச்ச கேட்பாங்க. கேட்க வைக்கிறேன். ஏன்னா என்னோட அரசியல் அரிச்சுவடி அப்படி. எப்படி மயக்கிறேன், அவங்கள எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பார்க்க தானே போறீங்க. வாங்க. பியூன் தம்பி, அம்மா இருக்காங்களா? போங்க. மேடம் இருக்காங்க, வாங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள், அடியனோட பாராட்டுகள். அதான் வாங்கிட்டாங்களா, உட்காருங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மேடம், உங்ககிட்ட பர்சனலா பேசணும், அவ்வளவுதான். என்கிட்ட பர்சனலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல மேடம், நாங்க உங்ககிட்ட என்ன சத்யா சொல்லி அனுப்பினாளா மறுபடியும் ஏதாவது கேஸ்ல சிக்க வைக்கணும்னு? மேடம், இது அதெல்லாம் இல்ல மேடம், வேற. என்ன வேற? இப்படிதான் சத்யா எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு வந்தா, இப்ப நீங்க பொக்கையை தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க. என்ன நடக்குது உங்க வீட்டுல? முழுசா என்ன மாட்டி விடலான்னு குடும்பத்தோட உட்காந்து பேசி முடிவு பண்ணிருக்கீங்களா? மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? சத்யா உங்களை, அதுவும் உங்க வீட்ல, அவ எப்ப வந்தா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? எல்லாரும் ஒரே குடும்பமா தானே இருக்கீங்க. இல்ல மேடம், இது எனக்கு தெரியாது. அவ என்ன விஷயமா வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அத அவகிட்ட போய் கேளுங்க. பர்சனல். உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் பர்சனலா பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? பாவம்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்ததுக்கு தானே எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இப்ப மறுபடியும் வரீங்க. கிளம்புங்க முதல்ல. இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட் லாஸ்ட். மேடம், இத பாருங்க. மரியாதையை வெளியே போயிடுங்க. என்னாச்சு மேடம்? யார் எங்களை உள்ள விட்டது? உள்ள விடுறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு கேட்க மாட்டியா நீ? மேடம், அது மேடம், நாங்க பேச வந்ததே வேற. படிச்சவதானே நீ? சொன்னா புரியாது? என்ன பாக்குற? ஹலோ, எடுத்துட்டு போங்க. ஏகாம்பரம், சத்யா எதுக்கு இவங்கள பார்க்க வீட்டுக்கு போனா? அப்போ ராகினி விஷயமா மேட்ரு ஏதாவது அவளுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியலையே. அவளுக்கு தெரிஞ்சா இன்னும் சிக்கலாச்சே. போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவு பெரிய மேட்ரை இவங்க கிட்ட சொல்லி நம்ம பக்கம் இழுக்கலாம் நினைச்சா சொதப்பிடுச்சு. கழுத்து புடிச்சு வெளியில தள்ளாத குறையா? இல்ல மேடம், நான் கொஞ்சம் பேசி இருந்தா. பாத்தனே உங்க சாணக்கியத்தனத்தை. பேந்த முழிச்சிட்டு நின்னீங்களே. எங்க மேடம், இவங்களுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு இன்னைக்கு தானே எனக்கே தெரிஞ்சது. ஆமா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க? அந்த சத்யா எதுக்கு இவங்கள பார்க்க போனான்னு தெரியலையே. ஏகாம்பரம். மேடம், என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ ரோட்ல போறவனை பிடிச்சு அடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. நான் ஒரு பிசினஸ்மேன், எனக்கும் ஆளுங்க இருக்காங்க. என்ன நீங்க இந்த மாதிரி அடிச்சு விசாரிக்கிறது மட்டும் என் அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுடா, என்ன பண்ணுவான்? என்னையா பண்ணுவான்? பெரிய இவ மாதிரி பேசுற? உன்னை மீட்டிட்டு போயிடுவானா? நீ உயிரோட இருந்ததானயா? சந்தேகத்துல சுட்டோன்னு என்கவுண்டர் பண்ணா உன்னை பொணமா தான் அள்ளிட்டு போவான். வர சொல்றியா? அங்க ஒரு குடும்பமே கோயில்ல மாப்பிள்ளை காணு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் என்னமோ அட்வொகேட்டை கூப்பிடுவாராமே, கூப்பிடியா? சார், கடத்துனேன்னு சொல்றீங்களே, நான் யாரையும் கடத்தல சார். இங்க பாரு, உன் பொய்யெல்லாம் செல்லுபடி ஆகாது. அன்னபூர்ணி எனக்கு தங்கச்சி முறை, கார்த்திக் எனக்கு மாப்பிள்ள. நீ கைய வச்சிருக்கிறது போலீஸ் குடும்பம். மவனை நீ செத்த. சார், நான் என் பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன்,
நான் கடத்தலாம் இல்ல சார். அப்ப கார்த்திக் எங்கடா? சார் அது எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? என்கிட்ட கேட்டானா என்ன அர்த்தம்? அவங்க ஆபீஸ்க்கு போய் 50 லட்சத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்னு மிரட்டி இருக்க. உனக்கு தெரியாம நீ கடத்திருப்ப. நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல சார். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். ஏயா பாக்குற விதத்துல பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? சார் கார்த்திக் மூலமா நான் 50 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டது உண்மைதான். அந்த கோபம் எனக்கு இருக்கு. ஆனா கடத்தல் வேலைலாம் நான் எப்படி சார் செய்வேன்? எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு. சொசைட்டில எனக்கு மரியாதை இருக்கு. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற ஆள் இல்லை சார். அப்ப நீ சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் அவங்க கிட்ட ஏற்கனவே 1.5 கோடி கடனா வாங்கியிருக்கேன் சார். என் 50 லட்சம் போச்சேன்னு கோபத்துல அவங்க கிட்ட பேசினப்ப அவங்களும் கோபமா பேசினாங்க. எனக்கு கடனா கொடுத்த தொகையை மறந்துட்டு தான் பேசினாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுல 50 லட்சத்தை குறைச்சிக்கிட்டு கொடுக்கலான்ற நினைப்புல தான் பார்க்குற விதத்துல பார்த்துக்கிறேன்னு சொன்னேனே தவிர இப்படி ஆளை கடத்தி பணம் வாங்குற ஆள்லாம் நான் இல்லை சார். இது எல்லாத்துக்கும் மேல கார்த்திக் நான் பிசினஸ் சொல்லி கொடுத்து வளர்ந்த பையன் சார். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம்னு அவன் தான் சார் என்கிட்ட சொன்னான். பண விஷயத்துக்காக அவன் வாழ்க்கைய நான் எப்படி சார் கெடுப்பேன்? எனக்கு பணம் போச்சுன்ற கோவத்துல தான் அப்படி பேசினேனே தவிர மற்றபடி அவன் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கெல்லாம் போக மாட்டேன் சார். சார் நான் ஆள் கடத்துற ஆள்லாம் இல்லை சார். ம் ம் சார் இந்த ஆள் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ஆன்ட்டி இவரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இந்த ஆளை பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி தான் தெரியுது. சார் சார் நீங்க இந்த பிசினஸ்மேன் கம்பெனியை வாட்ச் பண்ண சொன்னீங்கல்ல, சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா அழைச்சிட்டு வர சொன்னீங்கல்ல. இந்த ஆளு அந்த ஏரியாவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். வளைச்சு பிடிச்சு விசாரிச்சப்போ இந்த தொழிலதிபர் ஆளுங்களை அனுப்பி இவர் காரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். ஏதோ காசு கட்ட வந்தேன்னு சொன்னான். சந்தேகமா இருந்தது, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். யோ என்ன அதெல்லாம்? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. பிசினஸ் பண்றதோட நான் கார் லோன் ஃபைனான்ஸும் பண்றேன். என்கிட்ட கார் லோன் வாங்கி சரியா லோன் கட்டாதவங்கள என் ஆளுங்களை விட்டு ஒழுங்கா லோனுக்கு பணத்தை கட்டுன்னு மிரட்டிட்டு வர சொல்லுவேன். அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் இவர் பணம் கொடுக்க வந்திருக்கணும். நீ எல்லாம் ஒரு பிசினஸ் மேன், ஏன் உனக்கு இந்த பொழப்பு? அப்படி இல்லை சார், இதுவும் ஒரு சைடு பிசினஸ் தானே. அதுக்காக கடன் வாங்கின ஆளெல்லாம் மிரட்டுவியா? கார் வாங்கும்போது நல்லா பேசி டீசெண்டா வாங்கிட்டு போயிடுவாங்க சார். டியூ பணத்தை கேட்டா இழுத்தடிப்பாங்க. அதான் மூக்குத்தி காசின்னு ஒருத்தன் இருக்கான். நான் அவங்கிட்ட சொன்னா அவன் மிரட்டி கிரட்டி பேசுவான். இவங்களும் பணத்தை கட்டிடுவாங்க. நான் அவனுக்கு கமிஷனை கொடுத்துருவேன். ஓ நீ அடியாலாம் வச்சிருக்கியா? சார் இவர் மூக்குத்தி காசியை விட்டு ஏன் சார் கார்த்திக் கடத்திருக்க கூடாது? அவன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை சார். இந்த மாதிரி குடும்பமா வசிக்கிற ஏரியாக்கெல்லாம் போய் சும்மா உதார் விட்டு வருவான். ஆள் கடத்துற அளவுக்கெல்லாம் போக மாட்டான் சார். அதுவும் இல்லாம நான் அப்படிலாம் சொல்ல சார். முதல்ல நீங்க காசு நம்பரை வாங்குங்க, ஃபோன் பண்ணி அவனை உடனே இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். ம் போங்க. ஹலோ காசு இருக்கானா? இல்ல அவங்க வைஃப் தான் பேசுறேன் நானு. எங்கம்மா போயிருக்கா? சார் அவர் செல்ல வீட்ல வச்சுட்டு வெளியில போயிருக்காரு. நீங்க யார் சார்? நான் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேம்மா. அவன் எங்க இருந்தாலும் உடனே இங்க வர சொல்லுமா. சார் உடனே வர சொல்லுமா, முக்கியமான விஷயம் விசாரிக்கணும். சரிங்க சார். ஹலோ ஜானு எங்க வீட்டுக்காரர் இருக்காரா? இருக்காரா? நீ அவரண்ட கொடு. அண்ணி போன் பண்ணுதுனா. என்னடி? யோ என்னையா என்ன பண்ணி தொலைச்ச நீ? என்னாச்சு? நீ இங்க செல்ல வீட்ல வச்சுட்டு போயிட்ட. உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தா நான் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? யோ B3 ஸ்டேஷன்ல இருந்து பண்ணாங்கயா. எஸ்ஐ அங்க உடனே வர சொன்னாங்க உன்னை. என்னடி சொல்ற? ஆமா ஒரு முக்கியமான விஷயமா உன்னை விசாரிக்கணுமா. உடனே உன்னை வர சொன்னாங்க. அப்படியா? அப்படியாவா? என்னையா சாதாரணமா கேக்குற நீ? என்ன செஞ்சு தொலைச்ச? எதுலயாவது மாட்டிக்கிட்டியா நீ? நீ வேற எப்ப எதை பேசணும்னு தெரியாம போன விடி. என்னாச்சுனா?
போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. நான் போனதும் வந்துடுறேன். டேய், இந்த விஷயமா இல்ல வேற விஷயமானு தெரியல. நான் வந்துடுறேன், நீங்க கவனமா பாத்துக்கங்க. சரிண்ணா.